வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. முதன்மை செய்திகள். பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர் அணி செயலாளர் பதவியில் இருந்து பாலமுருகன் திடீர் விலகல். அனந்தராமன் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு. கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் குரு பூஜை மற்றும் சிறப்பு அன்னதானம். முதல்வர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு. கடுமையான நிதி நெருக்கடியால் திணறி வருகிறது புதுவை அரசு பல் மருத்துவக் கல்லூரி. ஊசி மருந்து இல்லாமல் நோயாளிகள் பரிதவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து விலகியுள்ள இளைஞர் அணி செயலாளர் பாலு மாநில செயலாளர் அனந்தராமன் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளார். புதுவை மாநில பாட்டாளி மக்கள் கட்சியில் இளைஞர் அணி செயலாளராக பணியாற்றிய பாலு என்கிற பாலமுருகன் என்பவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தனக்கு கட்சியில் தகுந்த மரியாதை அளிக்கப்படவில்லை என்பதால் ராஜினாமா செய்திருப்பதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அப்போது அவர் கட்சியின் மாநில செயலாளரான அனந்தராமன் மீது சரமாரியாக குற்றச்சாட்டுகளை கூறினார். நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பணத்திற்காக தவறாக கூட்டணியை பேரம் செய்து இந்த அனந்தராமன் கட்சியையும் கட்சி தொண்டர்களையும் மற்றும் மாநில நிர்வாகிகள் அனைவரையும் கொச்சைப்படுத்தும் வகையில் இந்த கூட்டணி தர்மத்தை மீறி தன்னிச்சையான முடிவை மருத்துவர் சின்னையாவிடமும் காடுவெட்டி குருவிடமும் மருத்துவர் ஐயாவிடமும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி தன்னுடைய சுயலாபத்திற்காக இந்த புதுச்சேரி மாநில வன்னிய சமுதாயத்தை விற்ற இந்த அனந்தராமன் போக்கை கண்டித்து இனியும் இந்த கட்சியில் எங்கள் அடிமட்ட தொண்டர்களும் சரி கட்சியின் தொகுதி பொறுப்பாளர்களும் மாநில பொறுப்பாளர்களும் இந்த அனந்தராமனை நோக்கி படையெடுத்து சென்றால் பாதாள குழியில் எங்களை அடியோடு பள்ளம் தோண்டி பாதாள குழியில் அனைவரையும் மூடி மறைத்து விடுவார் என்ற காரணத்தினால் நாங்கள் இந்த 2014ஆம் ஆண்டு ஒரு தெளிவு முடிவோடு மக்கள் முதல்வர் என்ஆர் அவர்களின் கரத்தை வலுப்படுத்திட அந்தந்த பகுதியில் தமிழக பகுதியில் உள்ள பாரதிய ஜனதா தர்மத்தை எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி கடைபிடித்ததோ அதே போன்று இன்று புதுச்சேரி மாநிலத்தில் பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரசுடன் எப்படி கூட்டணியாக வேலை செய்ததோ அதே தமிழ்நாட்டு கூட்டணி பாணியில் இந்த மாநில இளைஞர் அணி செயலாளராக இருந்த இந்த பாலுவும் அந்த என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்கு முழு மனதோட வெற்றிக்கு பாடுபட்டேன் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நான் சொல்லிக்கிறதா அவர் இன்னைக்கு 3000 ஓட்டு அந்த தொகுதியில் வாங்கியிருக்காருன்னா அந்த மனைவி தொகுதியில் அவர் பணம் கொடுக்காத வாங்கியிருக்காரா? பணம் கொடுத்தாரு, ஓட்டுக்கு பணம் கொடுத்தாரு. 100 ரூபான்ற பேங்கில் பணம் கொடுத்துருக்கிறாரு. பணம் கொடுத்தா ஓட்டு வாங்கினாரு. அந்த 3000 ஓட்டு கூட அவர் அரியானப்பம் தொகுதியில் இருந்து 900 சில்லற ஓட்டு வாங்கிக்கிறாரு. அவரோட ஓய்வு என்னன்றது அந்த தொகுதியிலே தெரிஞ்சு போச்சு. மற்ற தொகுதியிலையும் மற்ற இதுலையும் வந்து பேரம் பேசுறது. கேபிக்கு அருண்முருகா இருக்காருங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருண்முருகா இருந்தாரு. அவர் 2 முறை சீட்டுக்கு பேரம் பேசினவர் இந்த அனந்தராமன் 2 முறை சீட்டை கொடுத்து விலைக்கு வாங்கினார். சீட்டை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பேராசிரியர் முன்னாள் எம்பி அந்த பேராசிரியர் ராமதாஸ் அவரை அவமானப்படுத்தி இந்த கட்சியிலிருந்து வெளியேற்றினாரு. வன்னியர் குழு ஒருங்கிணைப்பு தலைவராக இருக்கிற இன்னைக்கு துளசிதாசன் அவமானப்படுத்தி வெளியேற்றினாரு. தட்டாஞ்சாவடி செந்தில் தொண்டர் வன்னியர் குழு ஒருங்கிணைப்பு இளைஞர் அவரையும் அவமானப்படுத்தி வெளியே அனுப்பினாரு. இன்னும் மாநில தொகுதி பொறுப்பாளர்கள் எல்லாரையும் வெளியே அனுப்பினாரு. வெளியே அனுப்பிட்டு இந்த அனந்தராமன் என்ன பண்ண போறாரு? இவருக்கு இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு என்னங்க சம்பந்தம்? புதுச்சேரி மாநிலத்துக்கும் அனந்தராமனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் பிறந்து வளர்ந்து நல்லாவும் அந்த ஊர்ல போய் அவர் கட்சி பண்ணட்டும். அங்க இருந்து வந்து புதுச்சேரி மாநிலத்தை கட்சி பண்றேன்னு சொல்லிட்டு பல பேர் குடும்பத்தை இன்னைக்கு கேள்விக்குரிய வழக்கில் நடந்துக்கிறான் கோர்ட்டு கேஸ்ல. இன்னைக்கு 600க்கும் மேற்பட்ட இந்த சாதி கலவரத்து சண்டையில மாட்டோம். நாங்களும் 600 பேருக்கு மேல வழக்கு சந்திக்கிறோம். இன்னைக்கு கோர்ட்டு கேஸ் நடக்கிறோம். அதுக்கெல்லாம் யாரா ஜாமீன் எடுத்து கொடுத்துருக்காங்களா? கட்சி தலைமை இந்த அனந்தராமன் முன்ன இருந்து வந்து காப்பாத்தி இருக்கிறாரா? காரைக்கால போய் கையெழுத்து போடுறான் சாதி கலவரத்தை மாத்தி. ஒருவேளை உணவு கிடையாது. புதுவை கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் நடைபெற்ற குரு பூஜையில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர்.
புதுவை கருவடிக்குப்பத்தில் அமைந்திருக்கும் குரு சித்தானந்தா கோவிலில் 177ஆம் ஆண்டு குரு பூஜை விழா வியாழக்கிழமை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் போன்றவை நடைபெற்றன. இதில் முதல்வர் ரங்கசாமி, முன்னாள் அமைச்சர்கள் கல்யாண சுந்தரம், அங்காளன் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை அரசு பல் மருத்துவக் கல்லூரி கடும் நிதி நெருக்கடியால் திணறுவதால் மருந்து ஊசி இல்லாமல் நோயாளிகள் அவதி அடைந்து வருகின்றனர். பல் மருத்துவ சேவையில் ஆசியாவிலேயே சிறந்த மருத்துவமனை என பெயர் பெற்றது புதுச்சேரி மகாத்மா காந்தி பல் மருத்துவமனை. 1990இல் பாரதி பூங்கா எதிரே புதுச்சேரி அரசு பல் மருத்துவமனையாக தொடங்கப்பட்டு 1995-96இல் பல் மருத்துவ கல்லூரியாக வளர்ச்சியடைந்தது. இங்கு பல் மருத்துவத்தில் இளங்கலை பாடப்பிரிவில் பயின்ற மருத்துவர்கள் பலர் இன்று உலகத்தில் பல நாடுகளில் பல் மருத்துவராக பணிபுரிந்து வருகின்றனர். பல் மருத்துவ கல்லூரி சிறந்த சேவையால் பொதுமக்கள் வருகையும் நாளுக்கு நாள் அதிகமானது. இடப்பற்றாக்குறையை நீக்க 1997இல் புதுவை தமிழக எல்லை கோரிமேட்டில் சுமார் 10 ஏக்கர் பரப்பில் மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவ பட்டப்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமாக உருவெடுத்து தன்னாட்சி நிறுவனமாக மாறியது. 206 ஊழியர்கள், 53 மருத்துவர்கள், 13 பேராசிரியர்கள், கல்லூரி டீன் ஆகியோர் பணியாற்றி வருகின்றனர். கடந்த ஓராண்டாக நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மருத்துவமனை முற்றிலும் பின்னோக்கி தள்ளிவிட்டது அரசு. இதனை பாதுகாக்க வேண்டிய சுகாதாரத்துறை கை காட்டி வேடிக்கை பார்க்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக இந்த பல் மருத்துவமனையை நம்பி வந்து ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் நோயாளிகள் தான் ஏராளம். தற்போது தனியார் மருத்துவமனைக்கு சென்று அதிக பணம் செலவு செய்து நோயை குணப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் புற நோயாளிகளின் எண்ணிக்கையும் குறைந்துவிட்டது. நோயாளிகளுக்கு பயன்படுத்தும் பஞ்சு முதல் வலிக்கு கொடுக்கும் மாத்திரைகள் வரை போதிய அளவில் இருப்பதில்லை. வலி மாத்திரை கூட வெளி மருந்தகங்களில் வாங்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். பல் பிரச்சனைக்கு எக்ஸ்ரே எடுக்க சென்றால் பிலிம் இல்லை என ஊழியர்கள் கூறி நோயாளிகளை பல நாட்களுக்கு அலைக்கழிக்கின்றனர். பெயரளவில் ஒரு சிலருக்கு மட்டுமே எக்ஸ்ரே எடுக்கப்படுகிறது. பல் பிடுங்கிடும் போது நிறைய பஞ்சு தேவைப்படும். ஆனால் பஞ்சு கூட பற்றாக்குறையாகி போன அவலம் நீடித்து வருகிறது. ஒரு முறை பயன்படுத்தும் ஊசி இல்லை. பல் அடைக்க பயன்படுத்தப்படும் ஒயிட் சிமெண்ட், சில்வர் மெட்டீரியல் போன்றவையும் பற்றாக்குறை. அறுவை சிகிச்சை கூடத்தில் மருத்துவர்கள் இருந்தாலும் உபகரணங்கள் இல்லை. மருந்து, மாத்திரைகள், ஊசிகளுக்கு ஆர்டர் செய்தாலும் ஒப்பந்தம் செய்த நிறுவனங்கள் உரிய தொகை வழங்காததால் பொருட்களை வழங்காமல் இருப்பதாக மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்தனர். படிப்படியாக வளர்ச்சியடைந்த மகாத்மா காந்தி பல் மருத்துவமனை தற்போது நிதி பற்றாக்குறையால் பின்னோக்கி தள்ளப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனை மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றி மருத்துவமனையை அரசு மீட்டெடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. +2 தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் மதிப்பெண் சான்றிதழை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்வதில் மாணவ மாணவியர் தீவிரம் காட்டி வருகின்றனர். தமிழகம் மற்றும் புதுவையில் +2 தேர்வு மார்ச் துவங்கி 25ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த தேர்வில் புதுவை பகுதியில் 103 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 11,477 மாணவ மாணவிகளும், காரைக்காலில் 17 பள்ளிகளை சேர்ந்த 2,049 மாணவ மாணவிகளும் பங்கேற்றனர். +2 தேர்வு விடைத்தாள்களை திருத்தும் பணி முடிவடைந்ததை அடுத்து தேர்வு முடிவுகள் மே 9ஆம் தேதி வெளியிடப்பட்டன. தேர்ச்சி பெற்றவர்களுக்கான மதிப்பெண் பட்டியல் அந்தந்த பள்ளிகளில் மே 21ஆம் தேதி வழங்கப்படும் என கல்வித்துறை ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதன்படி புதன்கிழமையன்று மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் மாற்று சான்றிதழ் போன்றவற்றை மாணவ மாணவியர் தங்கள் பெற்றோருடன் சென்று பெற்றுக்கொண்டனர். +2 மதிப்பெண் சான்றிதழ் பள்ளிகளில் வழங்கப்பட்டு வருவதால் வேலைவாய்ப்பு அலுவலகம் ஏற்பாடு செய்துள்ள முகாம்களில் அதனை பதிவு செய்வதிலும் மாணவ மாணவியர் முனைப்பு காட்டி வருகின்றனர். தமிழகம் மற்றும் புதுவையில் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்துள்ளதால் கடலுக்கு செல்ல மீனவர்கள் தயாராகி வருகின்றனர்.
தமிழகம் மற்றும் புதுவையில் ஏப்ரல் மே மாதங்கள் மீன்களின் இனப்பெருக்க காலம் என்பதால் கடலின் மீன்வளத்தை பாதுகாக்கும் வகையில் கடந்த 10 ஆண்டுகளாக ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை 45 நாட்கள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. இதன்படி கடந்த ஏப்ரல் மாதம் துவங்கிய மீன்பிடி தடைக்காலம் வியாழக்கிழமை முடிவடைந்தது. இதனையொட்டி கடலில் மீன்பிடிக்க மீனவர்கள் தங்களை தயார்படுத்தியதுடன் இதற்காக விசைப்படகு, வலைகள் மற்றும் உபகரணங்களை சீரமைத்து வைத்துள்ளனர். மீன்பிடி தடைக்காலத்தை ஒட்டி விசைப்படகு மீனவர்களுக்கு மட்டும் தடை விதிக்கப்பட்டிருந்ததால் கட்டுமர மீனவர்கள் மீன்பிடித்து வந்தனர். இதனால் மார்க்கெட்டுகளில் கரையோரங்கள் தென்படும் மீன்கள் தான் விற்பனை செய்யப்பட்டன. தற்போது தடைக்காலம் முடிவடைந்து விசைப்படகுகள் செல்லவிருப்பதால் மார்க்கெட்டுகளில் வஞ்சரம், கொடுவா போன்ற பெரிய ரக மீன்கள் ஜூன் முதல் வாரத்தில் கிடைக்கும் என்று வியாபாரிகள் நம்மிடம் தெரிவித்தனர். வாகனங்கள் ஆய்வு. போக்குவரத்து துறையின் அதிரடி நடவடிக்கையால் ஓட்டை வண்டியை வைத்திருப்பவர்கள் அதிர்ச்சி. தேர்தல் தோல்வியால் துவண்டு விடாமல் சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு உழைக்க வேண்டும். திமுக செயற்குழுவில் அமைப்பாளர் வலியுறுத்தல். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அன்பு மாணவ மாணவிகளே, 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு +1 +2ல நீங்க தோல்வியா? கவலை வேணாம். ஒரு நிமிஷம் இந்த பாடலை கேளுங்க. லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை, உறுதியோடு போராடு. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மாணவ மாணவிகளே, வெற்றி பெற எங்களது VCCக்கு வாருங்கள். 10ஆம் வகுப்பு மற்றும் +2 தோல்வியுற்ற மாணவ மாணவிகளுக்கு ஜூன் மாத தேர்விற்கான 1 மாத சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன. ஸ்ரீ விவேகானந்தா டுட்டோரியல். 9ஆம் வகுப்பு தோல்வியா? நேரடியாக SSLCயில் சேரலாம். +1 தோல்வியா? நேரடியாக +2வில் சேரலாம். பள்ளிகளில் நடைபெறுவது போல் வகுப்புகள் முழு நாளும் நடைபெறும். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனி வகுப்புகள், தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியத்திற்கும் தனித்தனி வகுப்புகள் நடைபெறும். மேலும் விவரங்களுக்கு VCC நாகராஜன், ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டுட்டோரியல், முதலியார்பேட், புதுவை 4. ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். முத்துக்குமரன் நகர், புதுவை மாநிலம் பத்துக்கண்ணு ஜங்ஷனில் அமைந்துள்ளது முத்துக்குமரன் நகர். மிக மேடான பகுதி, சுவையான குடிநீர், தடையில்லா மின்சாரம், 24 மணி நேரமும் பஸ் வசதி, மேலும் பாதுகாப்பான மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. நம் மனையை சுற்றிலும் குடியிருப்புகள், கோயில்கள்,
பொழுதுபோக்குக்கு போகோலேண்ட், லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ், சாய்ராம் காலேஜ், பெட்ரோல் பங்க், PWD ஆபீஸ், EB ஆபீஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் அமைந்துள்ளது. சன்பீம் ஜெனரேட்டர் கம்பெனிக்கு அருகாமையிலேயே நமது மணிப்பிரிவு அமைந்துள்ளது. வில்லியனூர் ஜங்ஷனிலிருந்து 5 நிமிடத்தில் மணியை சென்றடையலாம். தார் சாலையிலேயே மணிப்பிரிவு அமைந்துள்ளது. மேடான பகுதியில் மணிப்பிரிவு அமைந்துள்ளதால் உடனடியாக வீடு கட்டி குடியேற மிகச்சிறந்த இடம் முத்துக்குமரன் நகர். இவ்வளவு வசதிகள் கொண்ட முத்துக்குமரன் நகரில் மணியின் விலையோ மிக மிக குறைவு. அலுவலகம் மணிப்பிரிவிலேயே அமைந்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு முத்துக்குமரன் நகர் 9345081095 9944025920. எப்படி ஒரு சரியான சூழல் சிப்பிக்குள் ஒரு முத்தை பிரகாசிக்க செய்கிறதோ அதை போல் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் ஒரு பள்ளியால் மட்டுமே முத்துக்கள் போல் பிரகாசிக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்க முடியும். நல்ல சூழல்கள் மாணவர்களின் கற்கும் ஆர்வத்தை தூண்ட வேண்டும், தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும், வெற்றி பாதையை அறிந்து பயணம் செய்ய வைக்க வேண்டும், அறிவையும் திறமையையும் ஊக்குவிக்க வேண்டும், சுய ஒழுக்கம் வளர உதவ வேண்டும். உங்கள் குழந்தைகளும் முத்து போல் பிரகாசிக்க வேண்டுமா? வாருங்கள் வித்யாநிகேதன் மேல்நிலை பள்ளிக்கு. ஆசிரமத்தை ஒத்த அமைதியான ஆரோக்கியமான போட்டி நிறைந்த மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு கற்கும் சூழலில் வெற்றியாளர்களையும் சாம்பியன்களையும் உருவாக்கி கொண்டிருக்கும் ஒரே பள்ளி வித்யாநிகேதன் மேல்நிலை பள்ளி, அண்ணா நகர், ஆருத்ரா நகர் மற்றும் கதிர்காமம். மேலும் விவரங்களுக்கு கால் 0413220350. சந்தோஷம் என்னாலும் தொடரும் தொடரும் தங்கமே எங்கள் தங்கம். நேற்று, இன்று, நாளை, என்றென்றும் ராம் தங்க நகை மாளிகை. அழகான நகையும் ஆழமான நம்பிக்கையும். வெளிநாட்டிலேயோ வெளியூர்லயோ நாம எங்க இருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கு? நம்ம குடும்பத்துல, நம்ம உறவுகளோட. சந்தோஷம் என்னாலும் தொடரும் தொடரும் தங்கமே. நேற்று, இன்று, நாளை, என்றென்றும் ராம் தங்க நகை மாளிகை. அழகான நகையும் ஆழமான நம்பிக்கையும். செய்திகள் தொடர்கின்றன. அரவிந்தர் ஆசிரமம் அருகே லண்டன் மாணவர் தவறவிட்ட பர்ஸை போலீசார் ஒப்படைத்தனர். புதுவை பெரிய கடை காவல் நிலைய காவலர்கள் பாஸ்கரன், அருள் ஆகியோர் கடந்த 22ஆம் தேதி ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அரவிந்தர் ஆசிரமம் அருகே சாலையில் ஒரு பர்ஸ் கிடந்தது. அதை எடுத்து பார்த்தபோது அதில் சர்வதேச ஓட்டுநர் உரிமம் அட்டை, ரூபாய் 9650 பணம், கிரெடிட் கார்டு ஆகியவை இருந்தது. பர்ஸை தவறவிட்ட நபர் புகார் தெரிவிக்க வருவார் என பெரிய கடை காவல் நிலைய போலீசார் காத்திருந்தனர். ஆனால் யாரும் வரவில்லை. இருப்பினும் பர்ஸை உரியவரிடம் ஒப்படைக்க முயற்சி மேற்கொண்டனர். இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸில் மைக்கேல் என்ற பெயர் மட்டும் இருந்தது. அந்த பெயரை கொண்டு ஃபேஸ்புக் மூலம் அடையாளம் காண முயன்றனர். இதற்கு கைமேல் பலன் கிடைத்தது. அவரது இமெயில் முகவரியை கண்டறிந்த போலீசார் பர்ஸ் கண்டெடுத்த விவரத்தை இமெயில் மூலம் தெரிவித்து வரவழைத்தனர். விசாரணையில் பர்ஸை தவறவிட்ட மைக்கேல் இங்கிலாந்து தலைநகர் லண்டன் மாநகரை சேர்ந்தவர் என தெரிய வந்தது. கட்டிடக்கலை நிபுணரான இவர் ஆராய்ச்சி படிப்புக்காக கடந்த பிப்ரவரி மாதம் புதுவை வந்துள்ளார். ஆரோவில்லில் தங்கியிருந்து ஒரு தனியார் நிறுவனம் மூலம் ஆராய்ச்சி மேற்கொண்டு வந்துள்ளார். கடந்த 22ஆம் தேதி இவர் புதுவை அரவிந்தர் ஆசிரமத்தை சுற்றி பார்த்து வந்தபோது பர்ஸை தவறவிட்டுள்ளார். இதையடுத்து மைக்கேலிடம் பணம், டிரைவிங் லைசன்ஸ், கிரெடிட் கார்டு ஆகியவற்றை பெரிய கடை சப் இன்ஸ்பெக்டர் சஜித் ஒப்படைத்துள்ளார். மேலும் பர்ஸை கண்டெடுத்து ஒப்படைத்த காவலர்கள் பாஸ்கரன், அருள் ஆகியோருக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து ஜூன் முதல் வாரத்தில் அந்தந்த பள்ளிகளில் மதிப்பெண் சான்றிதழ்கள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட உள்ளன.
கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுவை, காரைக்கால் பிராந்தியங்களில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 18,4199 பேர் தேர்வு எழுதினர். இதில் தற்போது 16,879 மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றனர். அதாவது தேர்ச்சி விகிதம் 91.64 ஆகும். இது கடந்த ஆண்டை விட 2.79% குறைவாகும். இதுபோன்ற சூழ்நிலையில் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் ஜூன் முதல் வாரத்தில் அந்தந்த பள்ளிகளில் விநியோகம் செய்யப்பட உள்ளது. இதனையொட்டி தற்போது 10 லட்சம் மதிப்பெண் பட்டியல் ஸ்கேன் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. மதிப்பெண் பட்டியலில் சிறு தவறு கூட ஏற்படாமல் இருக்கும் வகையில் ஊழியர்கள் தீவிரமாக பணியாற்றி வருவதாக அரசு தேர்வுத்துறை இயக்குனர் தேவராஜன் தெரிவித்துள்ளார். புதுவையில் இயக்கப்படும் தனியார் பள்ளி வாகனங்களை போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தரமான நிலையில் இல்லாத வாகனங்களை இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் உள்ள தனியார் பள்ளி, கல்லூரிகள் சார்பில் இயக்கப்படும் வாகனங்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது. காலை மற்றும் மாலை நேரங்களில் பள்ளி, கல்லூரி வாகனங்கள் தான் சாலையில் அதிகமாக செல்வதை காண முடிகிறது. இந்த வாகனங்கள் காலை நேரங்களில் வேகமாக செல்வதாக மக்கள் மத்தியில் புகார் உள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் பள்ளி, கல்லூரி வாகனங்கள் தரமான நிலையில் இயக்கப்படுவது குறித்து போக்குவரத்து அதிகாரிகள் புதன்கிழமையன்று ஆய்வு நடத்தினர். இதற்காக அனைத்து தனியார் பள்ளி, கல்லூரி பஸ்கள், வேன்கள் அனைத்தும் மேட்டுப்பாளையம் போக்குவரத்து நகருக்கு கொண்டு வரப்பட்டன. இந்த வாகனங்களை போக்குவரத்து துறை ஆய்வாளர் பிரபாகர் ராவ் ஆய்வு நடத்தினார். இதில் நல்ல நிலையில் உள்ள வாகனங்கள் கண்டறியப்பட்டு அவற்றின் முகப்பில் போக்குவரத்து துறையின் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளது. இந்த ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ள வாகனங்கள் மட்டுமே சாலையில் இயக்கப்பட முடியும். தரமற்ற நிலையில் கண்டறியப்பட்ட வாகனங்களை சரி செய்து 7 நாட்களுக்குள் மீண்டும் ஆய்வுக்கு கொண்டு வர வேண்டும் என பள்ளி, கல்லூரி நிர்வாகங்களுக்கு போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் கருணாநிதி பிறந்த நாளை எழுச்சி நாளாக கொண்டாடுவது என திமுக செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. புதுவை மாநில செயற்குழு கூட்டம் மாநில திமுக அலுவலகத்தில் அமைப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் திமுக தலைவர் கருணாநிதி பிறந்த நாளை எழுச்சி நாளாக அனைத்து தொகுதிகளிலும் கொண்டாடுவதென முடிவெடுக்கப்பட்டது. மேலும் வரும் கல்வி ஆண்டிலே கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்தி தனியார் கல்வி நிறுவனங்களில் ஏழை மாணவர்களுக்கு இடம் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும், நாடாளுமன்ற தோல்வியை பற்றி கவலைப்படாமல் என்ஆர் காங்கிரஸ் அரசின் செயல்படாத தன்மை குறித்து மக்களிடம் எடுத்துரைத்து நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற இப்போதே திட்டமிட்டு உழைப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவையில் அக்னி வெயில் முடிவடைந்திருப்பதால் வெயிலின் கோரம் குறையும் என்று வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். புதுவையில் கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை மாதம் துவங்கியதில் இருந்தே வெயிலின் தாக்கம் அதிகமாகவே காணப்பட்டது. முதல் 10 நாட்களில் வெயில் அதிகபட்சமாக 110 டிகிரி பாரன்ஹீட்டை தாண்டியது. இதனால் ஏற்பட்ட வெப்பசலனம் காரணமாக ஓரிரு கருமேகங்கள் தோன்றிய போதிலும் தொடர்ந்து வெயில் உஷ்ணம் அதிகமாகவே இருந்தது. இதுபோன்ற சூழ்நிலையில் திங்கட்கிழமை இரவில் சூறைக்காற்றுடன் பெய்த மழை காரணமாக ஓரளவிற்கு வெப்பம் தணிந்தது. புதுவை மக்களை வறுத்தெடுத்த அக்னி வெயில் காலம் கடந்த 3ஆம் தேதி துவங்கி புதன்கிழமையுடன் முடிவடைந்தது. ஆனாலும் பின் கத்திரி காரணமாக இன்னும் 2 வாரங்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும் என்பதுடன் வழக்கத்தை விட இந்த ஆண்டு பருவமழை விரைவாகவே துவங்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவையில் வாட்டி வதைத்து வரும் அக்னி வெயில் முடிவடைந்துள்ளதால் மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். Sri Vivekananda Tutorial and Coaching Center, School for Private, fully air conditioned. 8ஆம் வகுப்பு தேர்ச்சியா அல்லது 9ஆம் வகுப்பு தோல்வியா? நேரடியாக 10ஆம் வகுப்பு சேரலாம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சியா அல்லது 11ஆம் வகுப்பு தோல்வியா? நேரடியாக 12ஆம் வகுப்பு சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டுட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த டயானா மேரி என்ற மாணவி 1069 மதிப்பெண்கள் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம்.
ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரோன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண்கள் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்தில் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பில் தோல்வியா? இனி கவலை வேண்டாம். ஜூன் மற்றும் அக்டோபர் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. டிஇடி தேர்வுக்கு பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. டிஇடியில் சாதனை. டிஇடி தேர்வில் எங்களது பிசிசி பயிற்சி வகுப்பில் படித்த 98 மாணவ மாணவிகள் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். செப்பரேட் கிளாसेस for Tamil and English medium. செப்பரேட் கிளாसेस for boys and girls. புதுவையில் இதுவரை 10 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருது பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர். கான்டாக்ட் பிசிசி நாகராஜன், ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4. முத்துக்குமரன் நகர், புதுவை மாநிலம் பத்துக்கண்ணு ஜங்ஷனில் அமைந்துள்ளது முத்துக்குமரன் நகர். மிக மேடான பகுதி, சுவையான குடிநீர், தடையில்லா மின்சாரம், 24 மணி நேரமும் பஸ் வசதி, மேலும் பாதுகாப்பான மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. நம் மனையை சுற்றிலும் குடியிருப்புகள், கோயில்கள், பொழுதுபோக்குக்கு போகோலேண்ட், லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ், சாய்ராம் காலேஜ், பெட்ரோல் பங்க், பிடபிள்யூடி ஆபீஸ், இபி ஆபீஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் அமைந்துள்ளது. சன்பீம் ஜெனரேட்டர் கம்பெனிக்கு அருகாமையிலேயே நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. வில்லியனூர் ஜங்ஷனில் இருந்து 5 நிமிடத்தில் மணியை சென்றடையலாம். தார் சாலையிலேயே மனைப்பிரிவு அமைந்துள்ளது. மேடான பகுதியில் மனைப்பிரிவு அமைந்துள்ளதால் உடனடியாக வீடு கட்டி குடியேற மிகச் சிறந்த இடம் முத்துக்குமரன் நகர். இவ்வளவு வசதிகள் கொண்ட முத்துக்குமரன் நகரில் மனையின் விலையோ மிக மிக குறைவு. அலுவலகம் மனைப்பிரிவிலேயே அமைந்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு முத்துக்குமரன் நகர் 9345081095 9944025920. ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டுமில்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் ஏவிஆர் ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டுமில்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் ஏவிஆர் ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். இது ஸ்கூல் இல்லப்பா, காலேஜ். ஸ்ரீ மணக்குல விநாயகர் Group of Educational Institutions, 200 acres, 12,500 students, 2,320 staffs, 55 UG and PG courses, 16 years in excellence. படிக்கிறவங்க 85% பேருக்கு கேம்பஸ்ல பிளேஸ்மென்ட் கிடைக்குது. நம்பர் 1 எஜுகேஷன் கேம்பஸ் இன் புதுச்சேரி. எக்ஸலென்ட். அப்ப கூட +2 முடிச்சாதான் அட்மிஷன் கொடுக்க முடியும். ஸ்ரீ மணக்குல விநாயகர் குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், புதுச்சேரி. அப்படினா இன்டர்வியூ இப்ப பண்ணுங்க, அட்மிஷன் 6 வருஷத்துக்கு அப்புறம் கொடுங்க. How many more today? இது ஸ்கூல் இல்லப்பா, காலேஜ். ஸ்ரீ மணக்குல விநாயகர் Group of Educational Institutions, 200 acres, 12,500 students, 2,320 staffs, 55 UG and PG courses, 16 years in excellence. படிக்கிறவங்க 85% பேருக்கு கேம்பஸ்ல பிளேஸ்மென்ட் கிடைக்குது. நம்பர் 1 எஜுகேஷன் கேம்பஸ் இன் புதுச்சேரி. எக்ஸலென்ட். அப்ப கூட +2 முடிச்சாதான் அட்மிஷன் கொடுக்க முடியும். ஸ்ரீ மணக்குல விநாயகர் குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், புதுச்சேரி. அப்படினா இன்டர்வியூ இப்ப பண்ணுங்க, அட்மிஷன் 6 வருஷத்துக்கு அப்புறம் கொடுங்க. எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. நமது வாழ்வை உயர்த்தி காட்டும் உயரே உயரே நம்மை ஏற்றும் எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. படிப்பில் நம்மை பட்டை தீட்டி பார்த்து பார்த்து மகிழும் பள்ளி. துடிப்புடன் நாமும் செயல்படும் போது தோள் கொடுத்து நம்மை ஏற்றிடும் பள்ளி. எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. தோல்வி என்பது தொடர்வது அல்ல, துவண்டு விழுபவன் மனிதனும் அல்ல. இதுதான் இலக்கென்று நினைத்திடும் பள்ளி, என்றும் அதற்காய் உழைத்திடும் பள்ளி. 30 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பள்ளி. அனுபவமிக்க ஆசிரியர்களால் 100% தேர்ச்சி. 11ஆம் வகுப்பில் சேர்பவர்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில் கட்டண சலுகை உண்டு. எங்கள் பள்ளி இது,
சென்ட் ஜோசப் பள்ளி இது, எங்கள் பள்ளி இது, சென்ட் ஆண்டனி பள்ளி இது. திருவாண்டார் கோயில் புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. அரியாங்குப்பம் அரசு பள்ளியில் நடைபெற்ற கோடை பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஜவஹர் சிறுவர் சிறு இல்லம் சார்பில் கோடை கொண்டாட்ட நிறைவு விழா அரியாங்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. பொறுப்பாளர் லூயிசியன் தேவராஜ் வரவேற்புரையாற்ற பட்டாபிராமன் தலைமை தாங்கினார். ரகுநாதன், சமூக சேவகர் பாஸ்கர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்க கைவினைப் பொருள் கண்காட்சியை மாவட்ட நீதிபதி செல்வநாதன் திறந்து வைத்தார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சபாநாயகர் சபாபதி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் ஜவஹர் சிறுவர் இல்ல பயிற்றுனர் வெங்கடேசன், நூலகர் ரவி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் ஓடும் காரில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை ரெயின்போ நகரை சேர்ந்த காந்தி நேற்று மாலை தனது காரில் அண்ணா சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது கார் என்ஜின் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. அதிர்ச்சி அடைந்த அவர் அண்ணா சாலை லப்போர்த் வீதி சந்திப்பில் காரை ஓரமாக நிறுத்தினார். மேலும் இது குறித்து புதுவை தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தார். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இருப்பினும் இன்ஜின் ரேடியேட்டர் எரிந்து நாசமானது. ரோட்டில் சென்ற கார் திடீரென தீப்பிடித்து எரிந்த இச்சம்பவத்தால் நேற்று மாலை அண்ணா சாலையில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் நடைபெற்ற லோக் ஜனசக்தி நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டனர். ஈழத் தமிழர்களுக்கு எதிரான காங்கிரஸை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடித்த வட இந்திய, தமிழ்நாடு, புதுச்சேரி மக்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம் லோக் ஜனசக்தி சார்பில் பெரியார் சிலை அருகே நேற்று மாலை நடந்தது. மதிமுக, தேமுதிக மற்றும் 19 அமைப்புகள் இதில் பங்கேற்றது. லோக் ஜனசக்தி தலைவர் புரட்சிவேந்தன் தலைமை தாங்கினார். தலைமை பொதுச் செயலாளர் சுரேஷ்குமார் வரவேற்றார். தமிழ்நாடு லோக் ஜனசக்தி தலைவர் வித்யாந்தரன், மதிமுக ஹேமா பாண்டுரங்கன், தேமுதிக செல்வம், பெரியார் விடுதலை கழக லோகு ஐயப்பன், தலித் சேனா பொதுச் செயலாளர் திருஞானம், தமிழர் தேசிய இயக்க அழகிரி, பெரியார் திராவிடர் கழக வீரமோகன், இளங்கோ, மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன், செந்தமிழர் இயக்க தமிழ்மணி, மக்கள் வாழ்வுரிமை இயக்க ஜெகநாதன், மனித உரிமைகள் கழக முருகானந்தம், தலித் சேனா இன்பசேகரன், நண்பர்கள் தோட்டம் நாவுக்கரசு, அம்பேத்கர் தொண்டர்படை பாவாடி ராயன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். லோக் ஜனசக்தி பொதுச் செயலாளர் லோகநாதன் நன்றி கூறினார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சி பணிகள் தொடர்பான கூட்டத்தில் பொதுமக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் உழவர்கரை நகராட்சி மூலம் நடப்பாண்டில் மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சி பணிகள் பற்றிய கலந்தாய்வு கூட்டம் நகராட்சி அலுவலகத்தில் நேற்று நடந்தது. தொகுதி எம்எல்ஏ அசோக் ஆனந்த் தலைமை தாங்கினார். நகராட்சி ஆணையர் சுப்பிரமணியேஸ்வர ராவ் முன்னிலை வகித்தார். இதில் செயற்பொறியாளர் குணசேகரன், உதவி பொறியாளர்கள், இளநிலை பொறியாளர்கள், தொகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் தங்கள் பகுதியில் நிலவும் குப்பை பிரச்சினை, நாய் தொல்லை, சாக்காடை தூர் வாராதது, பழுதான சாலைகள் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து சரமாரியாக கேள்வி எழுப்பினர்.
அப்போது அதிகாரிகளுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் எம்எல்ஏ அசோக் ஆனந்த் தொகுதியில் நிலவும் பிரச்சனைகளை புள்ளி விவரத்துடன் குறிப்பிட்டார். அத்துடன் பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வு காணலாம் என்பது குறித்தும் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். அப்போது ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் சம்பந்தப்பட்ட இளநிலை பொறியாளர்கள் விளக்கம் அளித்ததுடன் எம்எல்ஏ கூறிய ஆலோசனைப்படி தீர்வு காண்பதாகவும் உறுதியளித்தனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 32 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் வறண்ட நிலையில் காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையில் இருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர் அணி செயலாளர் பதவியில் இருந்து பாலமுருகன் திடீர் விலகல். அனந்தராமன் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு. குப்பம் சித்தானந்தா கோவிலில் குரு பூஜை மற்றும் சிறப்பு அன்னதானம். முதல்வர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு. கடுமையான நிதி நெருக்கடியால் திணறி வருகிறது புதுவை அரசு பல் மருத்துவக் கல்லூரி. ஊசி மருந்து இல்லாமல் நோயாளிகள் பரிதவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.